ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து புக்ஸு வித் வந்து யூனிஃபார்மு இது எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நமக்குலாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நமக்கு வந்து ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கூல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது புக்ஸு நோட்ஸு இந்த மாதிரிலாம் வாங்கிட்டாலும் நமக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆஃபிக்குமே இங்கே கொடுங்க, நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டு அவளுக்குமே வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டு புக்ஸு எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. அடுத்தது யூனிஃபார்ம் எல்லாமே வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இது இனிமேல் தைக்கி கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலு ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வந்து போட்டுவிட்டு அனுப்புகிற வேலை தான். இந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேஸ்க்கும் போகிற மாதிரி, இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே அன்னைக்கு போகிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம வந்து தைக்க கொடுக்கணும். இதுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுறதும் இல்லாமல் இது தைக்கிறதுக்கு வேறு கூலி, அவ்வளோதான். அதுக்கு வேறு தனியாக நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை முடிச்சுட்டு அடுத்தது வந்து நம்ம ஈவினிங் வந்து பேகு எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதுமே நான் வந்து நூதனத்தில் தான் வந்து வாங்குவேன். பேக் எல்லாமே வந்து பார்க்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே போயிட்டு எனக்கு இந்த பேக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குருவி இது மாதிரி உள்ள பேக் வந்து ஆஃபியாக வந்து மாட்டிகிட்டு இருந்தா போல். அதையுமே வந்து ஒரு சின்ன கிளிப்பிங்காக வந்து அவங்களுக்கு வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த பேக் அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் மாட்டும் போது ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஆனால் பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அகலமாக பேடு உள்ளே வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக தான் வந்து பேக் இருந்துச்சு. 517 கிட்டத்தட்ட வந்து பேக் வந்துச்சு. டிஸ்கவுண்ட் போக 484 இந்த மாதிரி வந்து பேக் வந்துச்சு. அதோட சேர்த்து பாக்ஸையுமே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸையுமே வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணது வந்து என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து வேறு ஒரு பேக் வந்து எடுத்தாச்சு. ஆனால் ஆஃபிக்கு பிடிச்ச பேக் வந்து இந்த பேக் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப வந்து இதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தா போல். அதோட நான் வாங்கிட்டு வீட்டுக்குமே வந்து வந்தாச்சு. இந்த பேக் தான் வந்து கலரில் வந்து வாங்கியிருந்தேன். வேறு பேக் ஏன்னா பிளாக் கலர் தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தா போல். அதனால் இந்த கலர் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் வாங்கியாச்சு. சின்ன பிள்ளையில் எல்கேஜியில் வாங்கும் போது கூட வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே ரொம்ப குட்டியாக போயிடுச்சு. இப்போ வந்து பத்தலை. ஆனால் ஜிப்பு எதுவுமே வீணாக போகலை. புக்ஸு நோட்ஸு இதெல்லாம் வைக்கும் போது அதில் பத்தாது. அதனால் வந்து இந்த தடவை கொஞ்சம் பேகு எல்லாமே நம்ம வந்து வாங்கி கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேகுமே வந்து வாங்கியாச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஓகே தான். சரி இது ஒரு வருஷத்துக்கு தாங்கும் அப்படின்ற மாதிரி தான் பேக் வந்து இருந்துச்சு. வாங்கிட்டு அதோட பாக்ஸையுமே வந்து வாங்கியாச்சு. உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் விளையாடுற மாதிரி இருக்கும். நான் எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபியுமே வந்து எடுத்து காமிச்சிட்டு இருந்தா போல். உள்ளார அதுமாரி பிளேட் மாதிரி வச்சுருந்தாங்க. என்ன தான் இருந்தாலும் பசங்களுக்கு வாங்கி கொடுத்தாலுமே எத்தனை வாங்கி கொடுத்தாலுமே வந்து பத்தாது. சீக்கிரம் வந்து உடச்சிருவாங்க. எங்கள் வீட்டில் வந்து சீக்கிரமே வந்து பாப்பா உடச்சிருவா போல். ஸோ அதனால் மறுபடியும் வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அதை முடிச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனுமே வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருந்தோம். கேக் எப்படி செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கேக் ப்ரோ இதில் வந்து நம்ம சிதம்பரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கான கிளாஸஸ் மாதிரி இது. உள்ளார போயிட்டு பார்க்கும்போது நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. நான் போய் உள்ளே கேட்டதுக்கு இல்லை இந்த மாதிரி வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது காம்படிஷனில் கலந்துக்கிறவங்களாம் பேர் கொடுத்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து சேர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உள்ளார வந்து டெக்கரேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்தது. ஆனால் வந்து பேரண்ட்ஸு எல்லாருடைய ஹெல்ப்போடையுமே வந்து குழந்தைங்களாம் வந்து சூப்பராக வந்து கேக் வந்து செய்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களுமே உள்ளே போயிட்டு உட்காந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பார்க்கும்போது அங்கே உள்ளார வந்து செஃப்பு தான் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னென்ன இன்க்ரீடியன்ட் போடணும், எப்படி செய்யணும், எப்படிலாம் செஞ்சால் சூப்பராக கேக் பேக் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. இந்தாண்ட சைடில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. வித் வந்து பசங்கள்கிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது நீங்கள் வந்து கேக் செய்கிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம். எல்லாருக்குமே இன்க்ரீடியன்ட் கொடுக்கறதுக்காக வந்து கொஞ்சம் நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. கேக்கு பேக் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செய்யறதுக்குமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்குமே 3 எக்கு கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த மஞ்சள் கரு இல்லாமல் வெள்ளைக்கரு மட்டும் நீங்கள் தனியாக எடுக்கணும். இது வந்து பேரண்ட்ஸோட நீ வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பிள்ளைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
அடுத்தது முட்டை வந்து நான் சொன்னல உங்கள்கிட்ட எப்படி உடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து கரெக்டாக ஒரு 7 o'clock கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேக்கு வந்து எந்த அளவுக்கு செய்கிறாங்களோ அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து இதில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி வந்து மெஷர்மெண்ட்டுமே வந்து வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் செஞ்சுருந்தாங்க. எப்படி செய்யணும், எப்படி பீட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி சரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பார்க்க போயிருந்தோம். அதுதான் இந்த கிளிப்பிங் தான் உங்கள்கிட்ட நான் வந்து காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு வந்து நல்லா பீட் பண்ணால் அந்தளவுக்கு வந்து கேக்கு நல்லா ஸ்பான்ச்சியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு செஃப்புமே வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கேக்குமே வந்து சாப்பிட்டுட்டு சரி அதோட கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே வந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.